சென்னைக்கு ஒரு கும்பல் வந்து இறங்கியிருக்கு. ஒரு புதுவிதமான ஸ்கேம். இவ்வளோ நாளாக கண்ணுக்கு தெரியாத இடத்துல இருந்து ஸ்கேம் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த நார்த் இந்தியன்ஸ். இன்னைக்கு தைரியமா நம்ம வீடு வாசல் தேடி வந்து ஒரு 20 rupees பவுடர் கொடுத்து இந்த ஸ்கேமை பண்றாங்க. இந்த வீடியோவை உங்க வீட்டில் இருக்க பெண்மணிங்களுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்க, இல்லைன்னா பார்த்துட்டு தயவு செஞ்சு சொல்லுங்க என்ன நடந்ததுன்னா. 2 நாளைக்கு முன்னாடி என் தங்கச்சி வீட்டுக்கு ஒரு நார்த் இந்தியன், அதாவது ஹிந்தி பீப்புள் ஒருத்தர் ஒரு பேக் எடுத்துட்டு போறாங்க. இது 20 rupees. இந்த பவுடர் வந்து நீங்க அந்த கொலுசு ஏதாவது வீட்டில் வெள்ளி பொருள் இருந்ததுன்னா பாலிஷ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புது பொருள் எப்போ நீங்கள் வாங்கினீங்களோ அந்த மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின் போது 20 rupees தான் அக்கா, நீங்கள் இதை வாங்கிக்கோங்க அப்படின்னு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. சரி 20 rupees தானே, அது ஒர்க் ஆகலைன்னா கூட பரவாயில்ல, அந்த பையனுக்கு வாங்கிக்கலாம்னா அந்த 20 ரூபா பே பண்ணி வாங்கியிருக்காங்க. அந்த ஃபோட்டோ கீழே போட்டிருக்கேன் பாருங்க. அந்த பவுடர் வந்து எதுவும் பேக் பண்ணிலாம் எதுவும் கிடையாது. நம்ம அந்த கோயிலில் விபூதி குங்குமம் ஏதாவது எடுத்தோம்னா ஒரு பேப்பரில் மடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த ஃபோட்டோ இங்கே வச்சிருக்கேன் பாருங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பேப்பரில் கொடுத்துருக்காங்க. சரி ஓகே வாங்கிட்டு நீ போப்பா அப்படின்னு சொல்லும் போது, இல்லை அக்கா நீங்கள் ஒரு கொலுசை கொடுங்க, நான் பாலிஷ் பண்ணி காட்டுறேன், நீங்கள் எதுவும் பே பண்ண வேண்டாம், கொடுங்க நான் எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன் அப்படின்னும் போது, இல்லைப்பா எனக்கு வேண்டாம் நான் தான் வாங்கிட்டேனே போன்னு சொல்லியும், இல்லைக்கா அது ஃப்ரீ தான் நான் பண்ணி காட்டுறேன் நீங்கள் கொடுங்க, எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சரியாக தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்கான். சரி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணவே அவங்க கழட்டி ஒரு கொலுசு அவங்க கிட்ட கொடுத்துருக்காங்க. கொலுசை வாங்கினவன், அக்கா இந்த பவுடர் கூட தண்ணி தேவைப்படுது, அது வாஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கொடுக்க முடியுமான்னு கேட்டிருக்கான். இவளுக்கு வந்து தண்ணி கொடுத்தா இவன் எங்கடா ஏதாவது பண்ண போறானோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அப்பயும் அந்த டவுட், நமக்கு தான் தெரியுமே இப்போ இந்த மாதிரிலாம் ஏதாவது ஸ்கேம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அங்கேருந்து மூவ் பண்ணலை. நீ தானே கேட்ட, இல்லைனா கொலுசு கொடுத்துருப்பா, தண்ணிலாம் என்கிட்ட கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்கான், பக்கத்தில் ஒரு கடை இருந்திருக்கு, ஆனால் தண்ணி கொஞ்சம் கொடுங்கன்னு வாங்கிட்டு வந்து அந்த கொலுசை வந்து சும்மா அப்படியே தேய்க்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். ஸ்டார்ட் பண்ணும்போது அக்கா தண்ணி தாகமாக இருக்குது, அட்லீஸ்ட் குடிக்கனாச்சும் தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கான். அவள் வந்து சரி அட்லீஸ்ட் தண்ணினாச்சும் கொடுப்போம், இதுக்கு போய் இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சரி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு வெளியிலேயே தான் நின்றுட்டு இருக்கான். அதாவது வீட்டு வாசல் வெளியில தான் அதை பண்ணிட்டு இருக்கான். சரி நீ இப்படி திரும்பி எடுக்கலான்னு திரும்பும்போது ரொம்ப ஓடி இருக்கான். இவ பக்கத்துல இருந்தவங்க எல்லாரையும் கத்தி இருக்கும் போது நல்ல வேலை அவன் போன சந்து பக்கம் ஒரு கேட்டு மூடி இருந்ததுனால அவனால தப்பி ஓட முடியல. பக்கத்துல இருந்த ஆட்டோ ஸ்டாண்ட்ல இருந்த அண்ணாங்க எல்லாருமே வந்து அவனை அடிச்சு பிடிச்சிட்டாங்க. எல்லாருமே அடிச்சு அவனை ஸ்டேஷன்லயும் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. ஸோ அப்புறம் தான் ஒரு பெரிய விஷயமே தெரியுது. அவனோட பாக்கெட்ல இருந்து இந்த ஒரு கொலுசு இல்லைங்க 10 கொலுசு கிட்ட வச்சிருக்கான். இதுதான் வேலையாவே பண்ணிட்டு இருக்கான் போல. தயவு செஞ்சு வீட்டுக்குள்ள யாரையும் அலோவ் பண்ணாதீங்க, எந்த பவுடரையும் வாங்காதீங்க, பாவன்னு பார்க்கவே பார்க்காதீங்க. இது நார்த் இந்தியன்ஸ் புதுவிதமான திருட்டுக்குள்ள இப்போ களமிறங்கி இருக்காங்க. நம்ம தான் வந்து கவனமா இருந்துக்கணும்.